கரெக்டா ஜூன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிம்மம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு செவ்வாய் இடம்பெறுகிறார். ஸோ ஒரு நீச்ச வீட்டிலிருந்து ஒரு நட்பு வீட்டுக்கு ராசி அதிபதியாகிய மேஷராசி அதிபதி இடம்பெறுவது ஒரு அருமையான விஷயம். ஸோ மேஷராசிக்காரர்கள் குதூகலம் அடைய போகிறார்கள், உற்சாக பெற போகிறார்கள். சில விஷயங்கள் சாதகமாக முதல் வாரம் நடந்து அவங்களுக்கு அடுத்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஸ்ட்ரெச்சையும் ஒரு வழியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறது இருக்கு. இந்த ஒரு வாரம் நீங்க நல்லாவே யூஸ் பண்ணிட்டு அடுத்த வரக்கூடிய 3 வாரங்களும் திட்டம் தீட்டி நல்ல பலன்களை அணிவிக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி ராசி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். போய் குருவோட சேர்றார். ஸோ குரு ஆல்ரெடி 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் சூரியன்கிற 5ஆம் வீட்டதிபதி ராஜோகாதிபதி சேருவது மிகவும் அருமை. ஸோ ஒரு ராஜோகாதிபதி ஆகிய சூரியனும் ஒரு ராஜோகாதிபதியாகிய குருவும் ஒன்றாக சேர்ந்து 9ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறது ஒரு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது. பாதி தர்ம கர்மாதி யோகம் வருகிறது. ஸோ நல்ல ஒரு யோகங்கள், பாக்கியங்கள், சொத்து பத்துகள், பூர்வீகத்துல சில பிரச்சனைகள் தீர்வது, வரவேண்டிய சொத்துக்கள் வருவது, அரசு விஷயத்துல லாபம் பெறுவது, சாதகமான அமைப்பு பெறுவது, அது மாதிரி ஒரு அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடியது செகண்ட் ஹாஃப்ல இருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க.